இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா திடீர்னு எதுவுமே இல்லாத மாதிரி தோணுது. பொதுவா எல்லா மனுஷனுக்குமே என்ன வாழ்க்கைன்னு சில சமயம் தோணுங்க. எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு சில டைம் தோணும். ஏன் வாழ்றோம், ஏன் இப்படி இருக்கிறோம்னு தோணும். எனக்கு இப்போ எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுங்க. ஒண்ணு தெரியுமாங்க, ஆண்டவனுக்கு அம்மாவுக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவே கிடையாதுங்க. எங்க அம்மா வெயில்ல போய் நான் விளையாண்டா வெயில் பட்டு உடம்பு சுற்றுமோன்னு என்ன விளையாட கூட அனுப்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மா இறந்த ஒண்ணு சுடுகாட்டுல கொல்லி வைக்கிறதுக்காக நெருப்ப வச்சு அப்படியே திகு திகுன்னு எரிஞ்சது அம்மா உடம்பு. எல்லாரும் சொன்னாங்க, அப்படியே போயிடு, திரும்ப கூடாது, அப்படியே போயிடு. எப்படிங்க முடியும்? பெத்த தாய்ங்க எரியுதா, திரும்ப பக்கம் போணுமா? என்ன உலகம் அது? அப்படியே மனசு கல்லாயிட்டு போயிட்டு அடுத்த நாள் பார்த்தா வெறும் சாம்பலும் வேகாத இரும்பு தான் மிச்சம். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. சரி வாங்க என் கூட. எங்க? கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு போற பழக்கம் எனக்கு இல்லைங்க. கோயில சாமி இருக்கோ இல்லையோ நிம்மதி இருக்கு. வாங்க வாங்க. சரி. பரத், கோயில் வாசல் வச்சு உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இழந்த உறவுகளை நினைச்சு ஏங்கிறத விட புதுசா ஒரு சொந்தத்தை நீங்க ஏற்படுத்திக்க கூடாது. உள்ள போலாமா? இல்லைங்க, நான் இங்கே இருக்கேன். நீங்க போங்க, போய் சாமி கும்பிட்டு வாங்க. என் கூட வாங்க. நீ டென்ஷன் ஆகாத பிரியா, அந்த மாம்பழக்கார இப்ப வந்துடுவான். வந்த உடனே இன்னைக்கு கண்டிப்பா நம்ம 2 பேரும் மாம்பழம் வாங்கி சாப்பிடுறோம். எப்ப பார்த்தாலும் தின்றதுலயே இரு. நம்ம பழப்பு இப்படி ஆயிடுத்தே. எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கு கோவில்ல வச்சு என்ன சொன்ன? பெரிய பெட்ரூம் வேணும், லான் வேணும், எல்லாம் நீ தானே கேட்ட. நீ மட்டும் என்ன தனி ரூம் வேணும்னு கேக்கலையா? சரி சரி விடு, அது எதுக்கு இப்போ? அக்கறைக்கு இக்கிற பச்சான்ற மாதிரி இந்த புது வீட்டுல நாம மாட்டின்றோம். ஆமாண்டி, நோக்காவது பரவாயில்ல, ஆத்துலயே இருந்துற. ஆனா நேக்கு பஸ் பிடிச்சு போயிட்டு திரும்பி வர்றது ஏதோ வெளியூருக்கு பஸ்ல போயிட்டு வர மாதிரியே இருக்கு. இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஹாலிடே கூட என்ஜாய் பண்ணதே இல்லை தெரியுமா? நேக்கு அழுகழுகே வருது. நோக்காவது பரவாயில்ல, 4 ஜனங்களை பாக்குற பாக்கியம் கிடைக்கிறது. வேலை இல்லாம சும்மா உட்கார்றது எவ்வளவு கஷ்டம்னு சும்மா உட்காந்து பார்த்தாதான் தெரியும். இந்த பூத் பங்களால தனியா மாட்டின்னு நான் இருக்கேன். அந்த ஜானகியை மீட்க ராமர் வந்தாரு. இந்த ஜானகியை மீட்க என் ஸ்ரீதர் எப்ப வருவாரோன்னு காத்துட்டு இருக்கேன். ஜானு, பேசாம அம்மா அப்பா கிட்ட போய் பழையபடி வாடகை வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்கலாமா? சி பாவண்டி அப்பா,
கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டியிருக்காரு. இப்ப போய் இப்படி சொன்னா அவர் மனசு உடைஞ்சிட மாட்டாரா? நீ சொல்றதும் சரிதான். என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அனுபவிச்சுதானே ஆகணும். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மாம்பழக்கரை இப்ப வந்துடுவா, மாம்பழம் வாங்கி சாப்பிடலாம். வேற வேலை இருந்தா பாரு. இவ ஒருத்தி. சாமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்பா, ஹோட்டல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்து தங்கறதுக்கு இடமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கே, உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனா? என்ன சாமி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் நீங்க பண்ண புண்ணியம் தான் சாமி. உங்களை இன்னைக்கு நேர்வழிக்கு திருப்பி இருக்கு. எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாத்துல இருந்து மீண்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்க. கௌரவமான தொழில், அழகான வீடு. இனி அடுத்தது வேற என்னங்க, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய விளக்கேத்த கூட்டிட்டு வரணும். அம்மாவும் பொண்ணும் இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கிறதா சொல்றாங்க. நாள் தவறாம அம்மா கோவிலா போவாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சிவன் கோயிலுக்கு தவறாம போவாங்க. அங்க போய் அம்மாவையும் பொண்ணையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம் சாமி. கண்டுபிடிச்சு இனி உள்ள காலமாவது அவங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் சாமி. இல்ல சுப்பு, லலிதாவுக்கும் என் பொண்ணு உமாவுக்கும் நான் செஞ்ச துரோகத்துக்கு அளவே கிடையாது. வாழ வேண்டிய வயசுல மனைவிய வாழ வைக்கல, வளர்க்க வேண்டிய வயசுல என் பொண்ணைய நான் வளர்க்கல. என் கண்ணீரால அவ கால அலம்பினா கூட நான் செஞ்ச பாவம் தீரவே தீராது. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி ஊஞ்சி போய் விட்டதடி ஆசை விளாம்பரத்து ஓட்டோடன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த பாரு, அவளாவது எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கட்டும், நன்னா இருக்கட்டும். எப்படி சாமி நிம்மதியா இருக்க முடியும்? சின்ன ஐயர் அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு தான் பண்ணுவான்? நானே திருந்துட்டேன், அவன் திருந்த மாட்டானா என்ன? இந்த பாரு, கெட்டவன் எனக்கு உடனே திருந்திட மாட்டான். பட்டாதான் தெரியும், அப்புறம் தன்னால திருந்திடுவான். இந்த பாரு, இதெல்லாம் காலத்தோட கோலம்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, நீ அவளை தேடி எல்லாம் போக வேண்டாம் சொல்லிட்டேன். டேய் சாமி, வெட்டின நகத்தெல்லாம் கீழே வீசாம குழி தோண்டி போயிச்சிரு. ஏன் சாமி? ஏன்னா நம்ம கால் நகம் இன்னொருத்தர் காலில் பட்டுச்சுன்னா அவங்க நமக்கு எதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மகாலிங்க ஐயருக்கு எந்த எதிரியும் வேணாம், புரியுதா? போய் போயிட்டு வா போ. சாமி கும்பிடுறேன் சாமி. என்ன குலசேகரா, ரொம்ப நாளா காணோம்? ஆமா சாமி, சென்னைக்கு போயிருந்தேன் சாமி. ஓஹோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? சாமி, சென்னையில பெரிய ஐயாவை பார்த்தேன். ஆமாங்க சாமி, ஆள் இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க. இப்ப ரொம்ப தெளிவா இருக்காருங்க. ஏதோ பிசினஸ் கூட பண்றதா கேள்வி. பார்த்தத பார்த்தா மாதிரியே ஐயா கிட்ட சொல்லணும்னு தான் அங்கேருந்து வந்தேங்க. கெட்ட செய்தி சொல்லியிருக்க, வச்சுக்க. சொன்னது என்னோட மட்டும் இருக்கட்டும். சரிங்க சாமி, வரேங்க.